சென்னையில் 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய சிறுவன் கைது செய்யப்பட்டான். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அவர் 6 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. மருத்துவ உயரதிகாரிகளின் ஆலோசனைப்படி சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தன்னுடன் படிக்கும் மாணவன் ஒருவன் காதலிப்பதாக கூறி சில மாதங்களுக்கு முன்னர் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து தன்னை வன்புணர்வு செய்ததாக தெரிவித்தார். போன் பேசிட்டே இருக்கிற, வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை செய்யல, படிக்க வேண்டிய வேலையை பண்ணல, வேலை செய்ய வேண்டியதை பண்ணல, உன் ஃபியூச்சர் நீ எப்படி டிசைன் பண்ண, என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம நீ போன் பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு உன்னோட போட்டோ வந்து அனுப்ப. உண்மையான லவ்னா எதுக்கு நியூட் போட்டோஸ் கேட்கிற? உன்னுடைய அந்தரங்க போட்டோஸ் ஏன் கேட்கிற? இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ் பா, எல்லாருமே இப்ப லவ் பண்றாங்க. அதனால நானும் லவ் பண்றேன், உண்மையான காதலை தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஒரு எம்டினஸ் உருவாகுது. அந்த எம்டினஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது? என்னை யாருன்னா கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, என்னை யாருன்னா பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்களா, என்னுடைய இமோஷன்ஸ் எல்லாம் யாருன்னா ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அப்படிப்பட்ட யோசனைகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாருமே இப்போ என்னன்னா ஸ்கிரீன் அடிக்டடா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. யூடியூப் எடுத்தா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் எடுத்தா ரீல்ஸ் பாக்குறது, ஸ்டோரிஸ் பாக்குறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாக்குறது. ஸோ இப்படியே அவங்களோட லைஃப் ஒரு மெஷின் போல என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஸ்லோவா ஸ்கிரீன் அடிக்ஷனுக்குள்ள போகிறத நம்ம பாக்குறோம். இப்ப ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்லும் பொழுது இந்த சினிமால நிறைய காரியங்கள் தப்பா டீச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். எதனால சினிமா நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நிறைய ஊழியக்காரங்க சினிமா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா அது இங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு அங்க போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சினிமாவில் லிட்ரலா அது ஒரு டிமானிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேவன் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி படைச்சாரோ அதை கெட்டதா மாத்துறதுதான் பிசாசோட வேலை. சினிமா ஒரு பிசாசு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேவன் எதையெல்லாம் நல்லதா படைச்சாரோ அதை தவறுதலாய் மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் பிசாசோட வேலை. ஆண்டவர் கனியை புசிக்க கூடாதுன்னாரு. அப்படியா புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டான். இப்போ எந்தெந்த காரியத்துல நீங்க பார்க்கும் பொழுது அன்புன்ற ஒரு காரியத்துல எல்லாரும் விழுந்து போயிட்டு இருக்கிறாங்க. அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் என்ன அன்பு சொல்லுது, ஆனா இந்த உலகம் எந்த அன்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப சினிமால வர ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப வெள்ளத்தோலா இருக்கணும், அழகா இருக்கணும். அப்படியே பார்க்கும் போது நல்ல ஒரு அவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த ஃபேஸ் கட்டு, ஸோ இப்படிலாம் இருந்தா மாத்திரம்தான் அவங்க ஹீரோயினா செலக்ட் ஆவாங்க. இதெல்லாம் எங்க வந்துச்சு? சினிமால வெள்ளை கலர் தோல் உடையவங்க தான் அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடந்து வரும் பொழுது அப்படியே அவங்க என்னன்னா கிளாமரா இருப்பாங்க. அப்படியே அவங்களோட ஃபேஸ் கட் அப்படியே காட்டுவாங்க, அப்படியே முடி பறக்கிற மாதிரி இருக்கும், ஷார்ட் ஹேர் இருக்கும். ஆனா முடிய வளர்க்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. முடிய கட் பண்ணிட்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆளுங்களும் கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் என்னென்னலாம் மேக்கப் யூஸ் பண்ணாலும் அதையும் நம்ம பெண்கள் என்னன்னா போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே சினிமால காப்பி அடிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. சினிமால ஒரு வெள்ளத்தோல் உடையவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா சாலமன் கருப்பா இருக்கிறதா அழகுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். சினிமால எதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதுவுமே நல்லது இல்லை அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். மோஸ்டா ஒரு 20% எதனா கருத்து சொல்லலாம், இல்ல எதனா சமுதாயத்தை உணர்த்துற மாதிரி எதனா படங்கள் பண்ணாலுமே அதுல காட்டப்படுகிற காரியங்கள் எல்லாமே மோஸ்டா மெஜாரிட்டியா அப்படியே வேற விதமா திசை திருப்புற மாதிரிதான் இருக்கு. இப்ப இந்த கலர் விஷயத்துல கூட ஒரு பொண்ணு வெள்ளையா இருந்தா அதுதான் அழகுன்னு சொல்லி சினிமா காட்டுது. ஆனா கருப்போ வெள்ளையோ ஆண்டவர் படைச்ச டிசைன் சொல்லி பைபிள் சொல்லுது. பைபிளை ஃபாலோ பண்ணுமா, சினிமா ஃபாலோ பண்ணுமா? அதே போலதான் அன்பு, காதல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த காதல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது பைபிள் சொல்லுது. ஆனா இந்த காதலை எங்கிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சினிமா சொல்லுது. இன்னும் டீப்பா சொல்றேனே, ஈசாக்கு ரெபேக்காளை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு சில பொறுப்பு கொடுக்கிறார். அந்த மிருகங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ஆண்டவர் என்னன்னா அவருக்கு ஒரு பாரம் வருது, இவனுக்கு ஒரு நீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்ற நேரத்துல தேவன் ஆதாமுக்கு
ஒரு துணையை கொடுக்குறார். அதுவும் ஆடம்க்கு ஒரு மேடம் தான் கொடுத்தார், ஒரு ஏவாளை தான் கொடுத்தார், மேடம்ஸ் இல்ல. சோ பைபிள்ல நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய திருமணம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா போற ஒரு சப்ஜெக்டா இருந்தாலுமே பட் அதுக்கும் வந்து வேதத்துல ஆதாரம் வந்து இருக்குது. எதனால நிறைய திருமணம் பண்ணாங்க, எதனால வந்து என்னன்னா கடவுள் வந்து அதை அப்படியே அனுமதித்தார், அது ஒரு பெரிய டாபிக். பட் நான் அந்த டாபிக் உள்ள வந்து போகல. லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க சினிமால பார்க்கிற காரியங்கள் எல்லாமே லஸ்ட தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா அப்படி லஸ்ட காட்டிட்டாங்க? ஆமா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம போன் பண்றது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம மெசேஜ் வந்து அனுப்புறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம பீச் பார்க்குன்னு போறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் என்னுடைய மனைவியாக போறல, நீ தான் என்னுடைய புருஷனாக போறல, உன்னை ஹக் பண்ணிக்கலாமா, உன்னை கிஸ் பண்ணிக்கலாமா, உன்னை வந்து கூட்டிட்டு வெளியே டேட்டிங் போலாமா? இதெல்லாம் எங்க காமிச்சது? பைபிள்ல இதற்கான ஆதாரத்தை எனக்கு காட்டுங்க. பைபிள் அப்படிப்பட்ட ஆதாரமே கிடையாது. அப்போ இது எல்லாமே சினிமால லவ்னா அப்படிதான் வந்து கொண்டு வந்துட்டாங்க. லவ்னா பீச் போனோம், பார்க் போனோம், ஒரு டூயட் சாங் வந்து பாடணும், அவுட்டிங் போனோம், அப்பா அம்மா கிட்ட நான் குரூப் ஸ்டடி படிக்கிறேன், நான் இங்க போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன், அப்படி போறேன் இப்படி போறேன்னு சொல்லி பைக்ல ஏறி ஷால் எல்லாம் மறைச்சிட்டு போட்டு சினிமா தியேட்டர் போய் ஹீரோ கூட படம் பார்க்கறது, இப்படிதான் வந்து லவ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள ஜெனரேஷன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் லவ். இது சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாம், பிரேக்கிங் த பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட் இஸ் லவ் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 வகையான அன்பு வந்து இருக்குது. பைபிள் 4 வகையான அன்பு வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் காரியம் ஸ்டார்ஜ். இந்த ஸ்டார்ஜ் அன்பு அப்படின்னா இது கிரேக்ல வந்து ஸ்டார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதற்கு அர்த்தம் என்னன்னா ஃபேமிலி லவ். ஒரு பிள்ளை அப்பா அம்மா கூட வந்து அன்பா வந்து இருக்கிறான், அப்பா அம்மா ஒரு பிள்ளை கிட்ட வந்து அன்பா இருக்கிறாங்க. பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. இன்னொரு ஏசாயில கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் வந்து இருக்கும், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறவேன், நான் உன்னை மறப்பதில்லை. அநேக குழந்தைகளை வந்து பெற்ற உடனே பெண் குழந்தையா இருந்தா தாய் அப்படியே குப்பையில வீசிட்டு போறாங்க, யாரெல்லாம் வளர்த்துக்கிட்டோம். எத்தனையோ குழந்தைங்க குப்பை தொட்டில இருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு தாயோட அன்பு வந்து ஒரு லிமிட் தான். தாய் தகப்பன் அன்புன்ற பேர்ல நீ இப்படிதான் செய்யணும், இதுதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்த விதத்திற்கு பசங்களை வந்து என்னன்னா ரொம்ப வந்து என்னன்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல வந்து அன்புன்ற பேர்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் எப்படி போறாங்க, நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு பசங்களை அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, இல்ல அவங்க தப்பு செஞ்சா கண்டிக்கிறது இல்லை. அவன் அப்படியே திருந்துருவான்ப்பா, அப்படியே மாறுவான்ப்பா, அப்படியே எப்படி மாறுவான். பிள்ளையானவனே தண்டியாமல் விடாதன்னு வசனம் சொல்லுது. அப்போ தண்டிக்கிறதும் ஒரு விதமான அன்பு தான். ஆனா எப்பவுமே சில பேர் அன்புன்ற பேர்ல அடிச்சுட்டு கண்டிச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இந்த ஸ்டார்ஸ் அன்பு உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ஸ் அன்பு ஃபெயில் ஆகுது. 2வது அன்பு ஃபீலியா அன்பு. இந்த ஃபீலியா அன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் லவ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. என் வீட்டுல இப்படி கஷ்டம் வந்துச்சுரா, எங்க அப்பா இப்படி சண்டை போட்டாரு, எங்க அம்மா இப்படி பேசினாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு கடன் வச்சிருக்கிறாங்க, அப்படியே உலக கதை எல்லா கதையும் வந்து என்னன்னா பேசுவாங்க. ஆனா இவனுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் எதனா ஒரு சண்டை நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இவனை பத்தி தப்பா சொல்றது அந்த ஃப்ரெண்டா தான் வந்து இருப்பான். இப்போ என்னடானா கேர்ள்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது இல்ல, கேர்ளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்குது, பாய் பெஸ்டி. ஒரு பாய்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது இல்ல, கேர்ள் பெஸ்டி. கேட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டா. அது எப்படியா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும்? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இடுப்புல கையை வச்சுக்கிறான், தோல் மேல கையை போட்டுக்கிறான், கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. இதுல என்னையா இது என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல. இந்த பாய் பெஸ்டி இதெல்லாமே வந்து படத்துல சில இதுல காமிச்சாலுமே பட் இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வந்து என்னன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மாதிரி பசங்களை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் மோஸ்டா வந்து நிறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, அவனோட பார்வை சரியில்லை, இப்படி சரியில்லை. இப்போ இந்த ஃபீலியா அன்பு கூட ஒரு டைம்ல வந்து என்னன்னா ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கும் பைபிள்ல ஆதாரம் இருக்குது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சங்கீதம் 88:18. 3வது அன்பு எராஸ். எராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செக்ஷுவல் லவ் ஆஃப்டர் த மேரேஜ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு செக்ஷுவல் லவ்ல இருக்கிறது தான் எராஸ். பட் இது கூட எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னா not every time a husband can satisfy his wife and
his wife can't satisfy her husband. எல்லா நேரத்திலையும் ஒரு கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாது, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்த முடியாது. இதனால நிறைய பிரச்சனைகள் வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். என் ஒய்ஃப் வந்து என்னன்னா எனக்கு ஒத்துழைக்க மாட்டா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாரு, நான் கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாரு, மறந்துடுறாரு, இதனால பிரச்சனை, நான் பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாரு, இதனால ஃபேமிலியில பெரிய பிரச்சனை, டிவோர்ஸ் வரைக்கும் எல்லாம் போகுது. அப்போ இந்த எராஸ், இந்த செக்ஷுவல் லவ்ல கூட ஒரு விதமான ஒரு விரிசல் வர்றதை நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா ஓசியா தீர்க்கதரிசி அத்தனை முறை போய் தன்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி வேசித்தனத்துல இருந்து கூட்டு வந்தாலுமே திருப்பியும் வந்தானா அவருடைய மனைவி பழைய வாழ்க்கைக்கு தான் வந்து போறாங்க. அப்போ அங்க கூட நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த இடத்துலயும் அந்த லவ் ஒரு ஃபுல்ஃபில்லா வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆனா 4வது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த லவ் குறிச்சு நான் வந்து சொல்லிடுறேன். ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. என்ன தோற்று போகாது? உண்மையான அன்பு இருந்தா நீ ஏன் லவ் பண்ற பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கிற? ஏன் தனியா இருக்கணும்னு சொல்லி விரும்புற? ஏன் தனியா போன் பேசணும்னு சொல்லி விரும்புற? ஒரு பையனும் பொண்ணும் போன்ல பேசினாங்கன்னா அவ்வளவு செக்ஷுவல் டாக், அந்தரங்க உறுப்பை பத்தி பேசுறது, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எப்ப நீ வீட்டுல தனியா இருப்ப கேக்குறது, நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், நீ வா. உண்மையான அன்புக்கு நீ வந்து சிகரெட் பிடிக்கணும், உண்மையான அன்புக்கு நீ எனக்காக குடிக்கணும், எனக்காக அனுசு வைக்கணும், இதுவா உண்மையான அன்பு? படத்துல தானே காட்டுறாங்க. இந்த சென்னையில நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு பொண்ணோட வாயில வந்து ஒருத்தன் சிகரெட்டை வந்து வைக்கிறான், அப்படியே பப்ளிக்கா பட்ட பகல்ல, அதுவும் இழுத்து ஒரு 2 பஃப் வந்து விடுது. கேட்டா லவ்வர்ஸ். சரி, உண்மையான அன்பு, நீ உண்மையா அந்த பொண்ணை லவ் பண்றனா எதுக்கு இன்னொரு பொண்ணை நீ பார்க்கணும்? உண்மையா நீ அந்த பொண்ணை வந்து நேசிக்கிற அப்படின்னா, அந்த பையனை நேசிக்கிறனா எதுக்கு பொர்னோகிராஃபி பார்க்கணும்? எதுக்கு மாஸ்டர்பேட் பண்ணணும்? உண்மையா தானே நேசிக்கிற, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போற. வெயிட் பண்ணு. அன்புனா சகலத்தின் தாங்குன்னு பைபிள் சொல்லுது. வெயிட் பண்ணு. சரி, உண்மையான அன்பு அவ உனக்கு தான், உனக்கு அவன் தான் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அப்புறம் எதுக்கு கேஸ்ட் பாக்குற? அப்புறம் எதுக்கு கொஞ்சம் நல்லா லவ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்துல எங்க அப்பா அம்மா வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற? உண்மையா அன்பு இருக்கு அப்படின்னா ஏன் விட்டுட்டு போனோன்னு அவளை அடிச்சு சாவடிக்கணும், கொல்லணும், ஆசிட் அடிக்கணும், என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டான், நான் அவளை கொல்லாம விட மாட்டேன், பழி வாங்க விட மாட்டேன். உண்மையான அன்பனா சரி அவன் எப்படியும் போயிட்டு போறான், நான் உண்மையா அன்பு வச்சிட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ அன்போட டெபினிஷனே இந்த ஜெனரேஷன் மாத்திக்கிட்டு இருக்குது. இதுல கிறிஸ்தவர்கள் அடிக்கிற கூத்து, அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பையனை லவ் பண்ணி சர்ச்சு கூட்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்க வச்சிருவேன், ஒன்னுத்தையும் கிளிக்கல. எத்தனையோ குடும்பங்கள் தறிக்கட்டு போய் நாசமா போனதா மிச்சம். எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஃபேமிலி, என்ன பிரதர் நீங்க எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்சஸும் கிடையாது, எல்லா லவ் மேரேஜும் ஃபெயிலியரும் கிடையாது, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? கடவுள் நம்மளுக்கு செல்ஃப் இல்ல கொடுத்துருக்கிறார், ஒரு சுயாதீனத்தின் அடிப்படையில we have the rights. ஆனா what about your life? உன் வாழ்க்கையில நீ என்ன செய்ய போற, என்ன காரியத்தை பண்ண போற? வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? ஏதோ வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன், அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்றேன், செத்து போயிட்டேன், இதுவா உன் வாழ்க்கையின் நோக்கம்? வாழ்க்கையின் நோக்கம் ஒரு வாலிபர்களுக்கு தெரியுமா? இல்ல அவன் வாழ்க்கைக்காக என்ன உழைச்சான், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணான், என்ன அச்சீவ் பண்ணான்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து செங்கல்பட்டு போறேன், செங்கல்பட்டு போறத என்னோட டெஸ்டினேஷன், அவ்வளவுதான், நான் அதை நோக்கி போயிட்டே இருக்கிறேன். ஆனா போற வழியில காஞ்சிபுரத்துல என் ஃப்ரெண்டு, நாங்க நிக்கிறேன், நானும் செங்கல்பட்டு தான் போறேன், என்னை பிக்கப் பண்ணிக்கோ. ஏன்னா எங்க 2 பேரோட டெஸ்டினேஷனும் செங்கல்பட்டு தான். ஸோ நான் போற வழியில காஞ்சிபுரத்துல அவனை நான் பிக்கப் பண்ணி செங்கல்பட்டு போயிட்டேன். இதே போலதான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னோட விஷன், வாட் இஸ் யுவர் மிஷன், வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், வாட் இஸ் யுவர் கோல் ஆஃப் யுவர் லைஃப், உன் கூட இருந்து எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்றது தான் ஒரு லைஃப் பார்ட்னர். அது ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்க அப்பா அம்மா மூலியமா ஒரு நேர்த்தியான நேரத்துல வந்து கொடுக்கிறார். பட் சில பேரோட வாழ்க்கையில சில எக்ஸப்ஷனல்ஸ் இருந்தாலுமே அவனோட வாழ்க்கை நோக்கத்தை அவன் கரெக்டா அறிந்து செயல்படுறானா, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப சில பேர் கேள்வி கேட்கலாம், அந்த பொண்ணு யாரு, அந்த பையன் யாரு, எப்படி, என்ன, அவன் பாஸ்ட் எப்படி இருந்தா? பாஸ்ட் தேவையே கிடையாது, பாஸ்ட் தேவையே கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த பாஸ்ட்டை பிடிச்சிட்டு, ஏன்னா சினிமால வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, ஒர்க்ல இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றா, கல்யாணம் பண்ணும்போது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றான். இப்ப இதை பார்த்தோம்னா நம்ம ஆளுங்களுக்கு ஐயோ, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணாதான் கூடயே அப்படியே டிராவல் பண்ண முடியும். ரபிஷ். ஏன்னா இப்ப டெக்னாலஜி அதிகரிச்சிட்டதுனால எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பசங்க தங்களுடைய அதான் லவ் பண்ற அந்த பொண்ணுங்களுக்கு
புள்ளைய கொடுத்துருக்குறாங்க, விட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்போ இந்த அன்பு சினிமால காட்டுறது போல நிஜ வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. சினிமால ஒரு ஃபேண்டசி காட்டிட்டான், வெள்ளையா இருந்தாதான் அழகு. யோசிச்சு பாருங்க, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும், நல்லா லுக்கா இருக்கணும், நல்லா வந்து என்னன்னா வெள்ளத்தோல் உடையவளா இருந்திருக்கணும், ஸ்ட்ரக்சரா இருக்கணும், அவனை தான் லவ் பண்ணுவாங்க. என்னையா நீங்க, இதுக்கு பேர் தான் லவ்வா? இல்ல லவ்ன்ற பேர்ல நீ யார்கிட்ட பேசுன, எங்க போன, என்ன செஞ்ச, இதுக்கு பேர் ட்ரூ லவ்வா? ரிஸ்ட்ரிக்ட் பண்றது ட்ரூ லவ்வா? உனக்கு பிடிக்கல நீ வேலையை பார்த்துட்டு போ, நான் எனக்கு பிடிக்கலன்னு நான் போயிடுறேன், ஆனா என்னோட காதல் புனிதமானது. வாட் இஸ் த யூஸ்? லவ் இஸ் லாங் டைம் கமிட்மெண்ட். அது உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும், நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும், லவ் இஸ் லாங் டைம் கமிட்மெண்ட், லைஃப் டைம் கமிட்மெண்ட். உன்னோட பர்பஸ் என்னது, நீ என்ன செய்ய போற, வாட் இஸ் யூர் கோல்? அந்த கோலுக்கு வந்து இசைஞ்சு வந்து இருக்கிறாங்களா? நீ ஸ்கூல் படிக்கும் போது யூ டோன்ட் நோ த பர்பஸ், நீ என்ன செய்ய போறன்னு தெரியாது. காலேஜ் படிக்கும் போது நீ அப்படியே டைலமால இருப்ப, கேட் ஆன் த வால், இவெல்லாம் அவன் அவெல்லாம் இவ. ஸோ அதுவும் வந்து வேஸ்ட். ஒர்க்கு போகும்போது, ஒர்க்ல ஏன்னா ஆல்ரெடி உனக்கு ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்ல, உனக்கு நீ என்ன செய்ய போற, ஏன்னா நீ இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்வ, நாளைக்கு வந்து அவன் வந்து உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தரத்திட்டான் அப்படின்னா உனக்கு அதே வேலை கிடைக்காது, அதே சம்பளம் கிடைக்காது. அப்ப அப்பயும் நீ கேட் ஆன் த வால் தான் இருக்கிற. பட் இதையும் தாண்டி தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் இதை தான் செய்ய போறேன், இப்படிதான் கர்த்தர் என் லைஃப் டிசைன் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒரு நோக்கத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான லைஃப் பார்ட்னர் கரெக்டான விஷயத்துல இருந்து அமையும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உன்னுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் உன்னால உன் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க முடியாது. எஸ், கடவுள் வந்து என்னன்னா நல்ல ஒரு செல்ஃபில கொடுத்துருக்கிறாரு உனக்கு வந்து என்னன்னா, பைபிள்ல வந்து இதற்கான ஆதாரம் வந்து என்னன்னா, அவிசுவாசியோட பிணைப்படாத. அப்பனா நான் விசுவாசி லவ் பண்ணலாமா, ஆராதனையில வந்து ஆராதிக்கிற பெண்களை லவ் பண்ணலாமா, இல்ல அந்த பையன் வர்ஷிப் லீடர் நல்ல மியூசிக் வாசிக்கிறான், என் மனசுலயும் வாசிட்டான், அவனை லவ் பண்ணலாமா? நிறைய சர்ச்சஸ் உடையறதுக்கு காரணமே இந்த யங்ஸ்டர்ஸாலதான். கஷ்டப்பட்டு பாஸ்டர் ஆத்மா ஆதாயம் பண்ணி சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தா இங்கிருந்து ஆத்மா ஆதாயம் பண்ணி இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுறான், இல்ல அவனே சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறான். எஸ், யூ ஹேவ் த ரைட்ஸ், உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில என்ன நோக்கத்தை நீ அறிந்து கொண்ட, நீ என்ன நீ அச்சீவ் பண்ணலாம் தேவையில்லப்பா. உன் லைஃப்ல நீ என்ன செய்ய போற அது உனக்கு வந்து தெரியுமா? எதுவுமே தெரியாது. எந்த கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே தெரியாம வெள்ளையா இருந்தாதான் லவ் பண்ணணும், ஸ்ட்ரக்சரா இருந்தாதான் லவ் பண்ணணும், லவ்னா இப்படி சுத்தணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? ஸோ ஒரு பேசிக் சென்ஸ் வந்து வேணாமா? பவுல் சொல்றாரு, வேகிறதை காட்டிலும் விவாகம் பண்ணுவது நல்லது. எதுக்கு விவாகம் பண்ணணும்? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பண்ணிக்கோ. எனக்கு கல்யாணமே வேணாம், பண்ணாத. இதுதான் பவுல் வந்து சொல்றாரு. ஆசை தான் பண்ணிக்கோ, இல்லைன்னா பண்ணாத, விட்டுரு. கல்யாணம்ன்றது ஒரு நீடு, எனக்கு பண்ணிதான் ஆகணும், என்னால தனியா இருக்க முடியாது அப்படின்னா பண்ணு. ஆனா அதை கேர்ஃபுல்லா பண்ணு. ஏன்னா லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இன்பத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் தெரியுமா? அங்கதான் அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீ பிஃபோர் த மேரேஜ் நீ என்னதான் பேசி கொஞ்சம் குழாவினாலும் கேட்டா அது வந்து டேட்டிங்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறோம். பழகி என்ன பண்ண போறோம்? பழகி என்ன ரிப்பன் பில்டிங்கா கட்ட போறீங்க? பழகி என்ன கோடி கோடியா வந்து சொத்து சேர்த்து வைக்க போறீங்களா? நோ யூஸ். உன்னோட வாழ்க்கையின் நோக்கம் நீ என்ன ஆக போற, என்ன பண்ண போற, சொசைட்டிக்கு என்ன பண்ண போற, உன்னால கடவுளுக்கு என்ன யூஸ், அது தெரிஞ்சுக்காம உன்னால ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கவே முடியாது. அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அது வேஸ்ட் தான். இப்போ படிக்கும் போதே லவ் பண்றான், ரெண்டு பேரும் சேம் ஏஜ், சேமா டிராவல் பண்றான், பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப இவனுக்கு வந்தானா இவன் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகாம உட்காந்துட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகுது? அந்த லவ் பிரேக்கப் ஆகுது. அப்போ வயசு கம்மியான பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணலாமா? அப்படி நீ பண்ணாலுமே அது லெஸ் தான். ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் வாழ்க்கை என்னன்னு சொல்லி தெரியாம சிந்திக்காத அந்த நேரத்துல ஏதோ படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேண்டசிஸ் கிரியேட் ஆயிருக்கும், அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஏமாத்துறதான் அர்த்தம் வரும். ஸோ வென் இவ்வளவு சொல்றீங்களே, எப்பதான் கரெக்டான நேரம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தேவன் யார் என்று அறிவதுதான் நோக்கம். வாழ்க்கையில கடவுள்னா யாரு? ஏன்னா நம்பிக்கை இல்லாம வாழ முடியாது. அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுன்னா உண்மையான கடவுள் கிட்ட இருந்து தான். அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான் வருது. அப்படின்னும் போது உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது, அவர் எனக்காக என்ன செய்தார், நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும். இந்த 3 நோக்கத்தை, இந்த 3 பாயிண்ட மறக்கவே மறக்காதீங்க. எனக்காக அவர் என்ன வச்சிருக்கிறார், நான் அதை செய்வேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். ஏன்னா 4வது ஒரு அன்பு இருக்கு, அகாப்பே அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அதுதான் தெய்வத்தினுடைய அன்பு. என்ன தெரியுமா, ரோமர் 5:8 நீயும் நானும் பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். while we are sinners Christ died for us. நீயும் நானும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நல்லது எதுவுமே செய்யல, ஆனா இயேசு கிறிஸ்து உன்னோட பாவத்துக்காகவும் என்னோட பாவத்துக்காகவும் மரித்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதற்கு ஆதாரம் நிறைய சொல்லிட்டே போல, அந்த உலகத்தை கணிக்கிறது BC AD. அது மாத்திரம் இல்ல, இயேசுவை மரித்து அடக்கம் பண்ண அந்த கல்லறை அவர் திருப்பி உயிரோட எழுந்துட்டார். அந்த கல்லறை இன்னைக்கு வந்து இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா காரியமும் ஆர்கியாலஜிக்கலி ப்ரூவ்டு, ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ்டு, எல்லாமே ப்ரூவ்டு. அதனாலதான் நான் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அந்த உண்மையான தெய்வத்துக்கிட்ட இருந்துதான் அந்த நம்பிக்கை வந்து வரும். ஆனா பாவம் செய்யும் பொழுதுயா நீ நல்லது எதுவுமே பண்ணல, ஆனா அவர் உனக்காக ஒரு நல்லது செஞ்சிருக்கிறார். தன்னோட உயிரை கொடுத்து உன் பாவத்தை என் பாவத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்குது, அந்த உயிர் நம்முடைய பாவத்தை கழுவுது. இப்போ லவ்ன்ற பேர்ல என்ன பண்ற, மெசேஜ் பண்ற, போன் பேசிட்டே இருக்கிற, வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை செய்யல, படிக்க வேண்டிய வேலையை பண்ணல, வேலை செய்ய வேண்டியதை பண்ணல, உன் ஃபியூச்சர்ல நீ எப்படி டிசைன் பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம நீ வந்து போன் பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு உன்னோட போட்டோ வந்து அனுப்பேன். உண்மையான லவ்னா எதுக்கு வந்து நியூட் போட்டோஸ் கேட்குற, உன்னுடைய அந்தரங்க போட்டோஸ் ஏன் கேட்குற? உண்மையான லவ் அப்படின்னா அப்புறம் எதுக்கு சந்தேகப்படுற? உண்மையான லவ்னா இங்கெல்லாம் இப்படி சுத்தணும், இப்படி பண்ணணும், இப்படி இருந்தாதான் உண்மையான லவ் ஏன் சொல்ற? உண்மையான லவ் அப்படின்னா எல்லாத்தையும் தாங்கும், அவன் உனக்குதான். அப்ப வெயிட் பண்ணு. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்ப இதை குறிச்சு நான் வந்து பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். அன்பு நீடிய சாந்தம். வெயிட் பண்ணு, ஜென்டலா வெயிட் பண்ணு. அவ உனக்குதான் அப்படின்னா ஏன் தொடரணும்னு ஆசைப்படுற, ஏன் அடிக்கடி பேசணும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுற? உன் வாழ்க்கையின் நோக்கமே தெரியாம, எதுவுமே தெரியாம ஏன் அன்புல வந்து விழணும்னு சொல்லி பாக்குற? அன்புக்கு பொறாமை இல்லை. யாருன்னா ஒருத்தர் வந்து இவனோட நல்லா பெட்டரா வந்து ஒரு கேர்ள் வந்து என்னன்னா லவ் பண்ணிட்டு இருந்தானா, பா நம்ம ஆளோட அவனோட ஆளு சூப்பரா இருக்குது, எதுக்கு திங்க் பண்ற? உன்னால அந்த தாட் வராம இருக்க முடியுமா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நான் தான் உன் புருஷன், நான் இப்படிதான் பண்ணுவேன், கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றான். தொட்டு தாலி கட்டிட்டியா? கிடையாது. தாலி கட்ட குடும்பமே எத்தனையோ பேர் அடிச்சுட்டு பிரிஞ்சிட்டு இருக்குது, டிவோர்ஸ்ல போயிட்டு இருக்குது. ஈவன் ஆஃப்டர் த பேபி. இந்த உலகத்தினுடைய அன்பு ஒரு நாள நிலைத்து இருக்காது, அதுதான் விஷயம். அடுத்தது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அயோக்கியமானதை செய்யாது, கோவப்படாது, தீங்கு நினையாது. எதனா ஒண்ணு கோவப்பட்டா லவ்வரை போட்டு அடிக்கிறீங்களே. நான் இப்படி சிக்னல் நின்றுட்டு இருக்கப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி, லவ்வர்ஸ், அந்த பொண்ணு ஏதோ சொல்லிருச்சுன்னு சொல்லி இவன் அப்படியே சிக்னல்ல எல்லாரும் முன்னாடியே அடிக்கிறான், போட்டு கொட்டுறான், நொட்டுன்னு விழுது. அதுவும் வந்து நல்லா சிரிச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்துருக்குது. இதுக்கு பேர் அன்பா? பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிக்குது அன்பா? உன்னை ரூமுக்கு கூட்டு போறது அன்பா? உன்னை பப்புக்கு கூட்டு போறது அன்பா? உன் நிர்வாணத்தை பாக்குறது அன்பா? அந்த பொண்ணு எங்க போதோ பின்னாடியே ஃபாலோ பண்றது, பின்னாடியே போறது, யாருன்னா எதனா பேசுறது வந்தா அவனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு பேர் அன்பா? இது எல்லாமே சினிமால தப்பா காமிச்சிட்டாங்க. உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க உனக்கு உரிமை இருக்குது. எப்போ? வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்துக்கோ. ஃபர்ஸ்ட், கடவுள்னா யாரு? ரெண்டாவது, கடவுள் எனக்காக என்ன செஞ்சார், நான் கடவுளுக்காக என்ன பண்ணணும், இதுதான் உன் நோக்கம். தேவன் கிட்ட இருந்து வருகிற அன்பை தான் நீ அப்பா அம்மா கிட்ட செலுத்துற, உன் ஃப்ரெண்டு கிட்ட அன்பா இருக்கிற, உன் சத்துருக்களே ஸ்நேகின்னு சொல்லி ஆண்டரோட அன்பு சொல்லுது. சகோதர சிநேகத்துல நிலைத்து இருக்கிற, இவ்வளவு காரியங்கள் இருக்குது. உண்மையான தேவன் கிட்ட இருந்து தான் அந்த அன்பு வருது. உன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவர் நேரத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நீ படிக்கும் போது, வேலை செய்யும் பொழுது, உன் லைஃப் குறிச்சு என்னன்னு சொல்லி தெரியாம ஸ்டேபிளா இல்லாத அந்த நிலைமையில உன்னால உன் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க முடியாது. வாட் இஸ் யுவர் எய்ம், வாட் இஸ் யுவர் மிஷன், வாட் இஸ் யுவர் பர்பஸ், வாட் இஸ் யுவர் விஷன், எதுவுமே தெரியாம, ஒண்ணுமே தெரியாம ஏதோ வரோம் போறோம் வேலைக்கு போறோம் இப்படி பண்றோம். இப்படி கிடையாது. லவ் இஸ் லைஃப் லாங் கமிட்மெண்ட். தேவனுக்கு தெரியும் ஆதாமுக்கு தேவைன்னு சொல்லி, தேவனுக்கு தெரிஞ்சது ஏவாளை வந்து கொடுத்தாரு.
ஏற்ற நேரத்துல கொடுத்தாரு. நீ ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும் பொழுது உனக்கு உன்னால அடுத்த கட்டம் இது இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நீட் வரும் பொழுது உனக்கே தெரியும், உன் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், உனக்கும் தெரியும். உனக்கு அப்படி எதனா ஒரு பொண்ணோ ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா நேர போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கிறேன், எனக்கு உங்களுடைய மகள் இருந்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பேசு. பேசாம நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை உஷார் பண்றேன், சர்ச்சுக்கு வந்துட்டு இதான் உன்னோட வேலை, ஆராதனையில அப்படியே என்னன்னா அப்படி கண்ணை பாக்குறது, அப்படியே வர்ஷிப், யாருன்னா மியூசிக் வாசிச்சா அந்த மியூசிக்ல அப்படியே அட்ராக்ட் ஆகி பாக்குறது, அவன் என் லைஃப் பார்ட்னரா வரமாட்டானா. சர்ச்சில் இப்படிப்பட்ட அசிங்கம் தான் நடந்துட்டு இருக்குது. பரிசுத்தத்தை குறித்து தேவனை குறித்து அறிய வேண்டிய இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்குதா ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதையும் தாண்டி பிடிச்சிருக்கு, ஒரு சபையில உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கோ டு யுவர் பாஸ்டர் அண்ட் ஸ்பீக். உனக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கிற உன்னோட பாஸ்டர் கிட்ட போய் பேசு. ஐயா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன், அப்பா அம்மா நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. போய் பேசு. நேரா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசாத, பொண்ணு நம்பர் வாங்காத, அது தப்பாதான் போய் முடியும். பிஃபோர் வாட் எவர் யூ டூ இஸ் லஸ்ட். அது காதல் அல்ல, காமம். படத்துல இதுதான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உன் ஆண்டவர் சுய சித்தத்தோட ஃப்ரீ வில்லோட படைச்சிருக்கிறார் தான். ஆனா உன் வாழ்க்கையை நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து கொள்ளாம உன்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. உண்மையான நம்பிக்கை இல்லாம உன்னால நம்பிக்கையோட உன் மனைவியோட கூட இருக்க முடியாது. சோ நிறைய உதாரணங்கள் நீங்க சொல்லலாம். சச்சின் கூட தான் லவ் பண்ணாரு, தோனி கூட தான் லவ் பண்ணாரு, அவங்க லவ் பண்ணாங்க, இவங்க லவ் பண்ணாங்க. அவங்க லவ் பண்ணாங்க, அவங்களோட ஒரு சைடு தான் பாக்குறோம். ஆனா அனதர் சைடு, டார்க் சைடு நம்ம பார்க்கலையே. அதை நம்ம யோசிக்கணும். ஏதோ பிரபலமா தெரியுற ஒன்னு ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா எத்தனையோ ஃபெயிலியர் இருக்கு. நல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க தான் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்கிறாங்க. டிவோர்ஸ், அடிதடி, வெட்டு குத்து, ஆசிட் அடிக்கிறது, கத்தியால குத்துறது, இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸோ பேலன்ஸ்டா லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும் பொழுது, லவ் பண்ணும்போது உன் வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து கொண்டு அதில் செயல்பட வேண்டும். லவ் பண்றது ஏதோ பபிள் கம் மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும் தூக்கி போடுறது வாழ்க்கை கிடையாது. உன் கூடயே டிராவல் ஆக போறது. அதனால நீ கடவுளோட திட்டத்தை, பிளானை நிறைவேற்ற போற, ஒரு விஷன், பர்பஸ், நோக்கம், இதெல்லாத்தையும் நீ நிறைவேற்ற போற. அதுக்குதான் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அது ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல தேவன் செய்வார், தேவன் கொண்டு வருவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சார் பண்ணுங்க. லவ்ன்ற டெஃபினேஷனை மாத்திராதீங்க. 4வது அகாப்பே அன்பு, அன்கண்டிஷனல் லவ், ஒன்லி காட் கேன் கிவ். யாராலையும் கொடுக்க முடியாது. ஈவன் ஆஃப்டர் த மேரேஜ் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஒய்ஃப் கான்ட் சாட்டிஸ்ஃபை எனிதிங். எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.